முள்படுக்கை அப்படிங்கிற கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சிவசங்கரி அம்மா எழுதின கதை. அவங்க எப்போவுமே சமூகத்தை பார்த்து அதில் என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே தான் எடுத்து சொல்லுவாங்களே தவிர அதில் அதிகப்படியான வர்ணனைகளோ இல்லை வேண்டாத, அதாவது பார்க்காததை மிகைப்படுத்தி எழுதுறதோ அப்படிலாம் அவங்களோட கதைகள்லாம் பெரும்பாலும் இருக்காது. யதார்த்தமான கதைகளை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளில் ஒன்று தான் முள்படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை. கமலம் அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அவளோட கணவன் என்ன பண்ணுறான், சாயங்காலம் வீட்டுக்கு வரான், கதவு பூட்டி கிடக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். போகும்போது அவனுக்கு அந்த கிழவியின் நினைவு வருது. உடனே அவன் சொல்கிறான், அவன் நினைக்கிறான், இந்த கிழவி இருந்தால் அந்த வீடு இப்படி பூட்டியும் இருக்காது, இந்த மயான அமைதின்னு சொல்கிறோமே அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசால் நினச்சிக்கிட்டே செருப்பை உதறி போட்டுட்டு உள்ளே போய் விளக்க ஏற்றுறான். அப்படி ஏற்ற போகும்போது கீழே ஏதோ அவன் காலில் படுது. அது காலில் பட்டோன்னா ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குது. கீழே குடிஞ்சு பார்க்குறான், அவன் பையனோட ரப்பர் பொம்மை. உடனே அதை தூக்கி, ரொம்ப எரிச்சல் அவனுக்கு, கதவு பூட்டி இருக்கிறது ஒரு எரிச்சல், தான் இருட்டில் உள்ளே கதவு திறக்கணுமே அப்படிங்கிற ஒரு எரிச்சல், அலுவலக எரிச்சல், அதோடு உள்ளே வரான். உள்ளே அந்த பொம்மை வேறு காலில் பட்டு அது ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா அவனுக்கு எரிச்சல் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறான், சனியை அப்படின்னுட்டு அதை தூக்கி எறிகிறான் அந்த மேஜை மேலே. ஆனால் அவன் அவன் மனைவியை தான் சனியன்னு சொன்னானா இல்லை அந்த பொம்மையை தான் சொன்னானா அப்படிங்கிறது புரியாத மாதிரி தூக்கி போடுறான். போட்டுட்டு அவன் சட்டையெல்லாம் கழட்டி அங்கங்கே மாட்டுறான். மாட்டிட்டு பார்த்தா அந்த டிவி ஸ்டாண்டு மேலே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி வச்சுருக்கு, ஒரு சீட்டு ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதில் மனைவி கமலம் என்ன எழுதியிருக்கா, எதிர் வீட்டு அக்காவோட நான் ராத்திரி இந்த மாலை ஆட்டம் ஈவினிங் ஷோ போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், மேடை மேலே சமயக்கட்டில் சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. இவனுக்கு இப்போ இன்னும் எரிச்சல் வருது. உடனே ஏதோ கடைக்கு போயிருப்பா, இப்போ வந்துடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு போயிருக்கேன் அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவா அவள். அதனால் இவனுக்கு என்ன பண்ணுது, எரிச்சல் தாங்க முடியாமல் தூக்கி அந்த சீட்டையும் ஒரு சுட்டி எரிஞ்சிட்டு போகிறான். அவளுக்கு எங்கே சினிமானாலும் ஓடிவிடுவாள். 2 நாளைக்கு ஒரு தடவை அவள் சினிமா பார்த்தே ஆகணும் இந்த கமலம். பார்க்கலை அப்படின்னா அவளால் இருக்கவே முடியாது. இப்போ தானே ஒரு படம் பார்த்த அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டுட்டா போதும், அதுவும் முக்கியமாக இவன் கேட்டுட்டா போதும், அடுத்த நிமிஷம் பத்திரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. என்ன சொல்லுவான்னா, ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி அப்படி தாங்குறான், நீ ஏதாவது என்னை தாங்குறியா என்ன, கேவலம் ஒரு சினிமா, இதை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தான் இருக்கிறது, எப்போவும் ஜெயிலையே அடைஞ்சு கிடக்கணும், பெருசாக ஏதோ விசிஆர் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிற மாதிரியும் கேபிள் டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்துட்ட மாதிரியும் பெரிய பேச்சு. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவள் கத்துவாள். அது மட்டும் இல்லை, இவனும் என்ன பண்ணால், போன வருஷம் அவள் படுத்தின பாடு தாங்க முடியாமல் அவள் என்னென்னலாம் சொன்னா தெரியுமா, கால் காசுக்கு பொறாதவன்லாம் கலர் டிவி வாங்கி வச்சுருக்கான். இங்கே என்னென்னா, ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தேன், இந்த தாலி கட்டினவருக்கு துப்பு இல்லாததுனால இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை பார்த்துக்கிட்டு மாரடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கத்துவா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போன வருஷம் கலர் டிவியை வாங்கி கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இப்போ என்ன சொல்கிறா, அவள் விசிஆர் வாங்கி கொடு, கேபிள் டிவி கனெக்ஷன் கொடு அப்படின்னு அவனை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் சரி, ஏதாவது புலம்புறது, யாரை பற்றியாவது குறை சொல்கிறது, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, இதை தவிர அந்த கமலத்துக்கு வேறு ஒன்றும் உருப்படியாக தெரியவே தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறான், அவன் போட்டிருக்கிற பேண்ட்டை கட்டி வச்சுட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அங்கே பக்கத்தில் போய் பாத்ரூமில் முகத்தை எல்லாம் நல்லா தண்ணியை விட்டு கழுவிக்கிட்டு நேராக சமையல் அறைக்கு அந்த மேடை மேலே திறந்து பார்த்தா நல்லா காஞ்சி தீஞ்சு போன தோசை. அதை பார்த்தாலே வரட்டி மாதிரி இருக்குது. எரிச்சல் இன்னும் உனக்கு தாங்க முடியல, பசி வேறு. அதோடு பார்த்தா ஃப்ளாஸ்கில் ஆறி போய் கொஞ்சோண்டு காப்பி. சரின்னு அதை குடிச்சிட்டு நேராக கட்டிலில் காலை நீட்டி படுக்கிறான். படுக்கும்போது அவனுக்கு அந்த கிழவியோட நினப்பு வருது. இந்த கிழவி இருந்தால் இவ்வளோ திண்டாட்டமே கிடையாது. என்ன பண்ணுவா தெரியுமா, இவன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டுன்னா கூட விளக்கை ஏற்றி வச்சுட்டு
எப்போ தான் இவன் வருவானோன்னு வாசப்படியிலேயே உட்காந்துருப்பா. இவனை பார்த்த உடனே கிடுகிடுன்னு கையை கிளம்பிட்டு வா தம்பி, சூடாக தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி கொடுப்பா. கொடுக்கும்போதே என்ன பண்ணுவான், இன்னும் ஒன்று சாப்பிடுப்பா, நாள் பூரா வேலை செஞ்சுட்டு வர்ற, வயிற்றுக்கு சரியாக சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப, அவனுக்கு சாப்பிட முடியலன்னா கூட ரொம்ப மன்றாடி அவனை சாப்பிட வைப்பான். இதை அவன் நினச்சிக்கிட்டே அந்த படுக்கையில் படுத்தான் பாருங்க, அங்கே ஏதோ உறுத்துது, ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. உடனே பார்த்தா அந்த வீடு அப்படி கிடக்கு. ஆனால் அந்த கிழவி இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்காது. இந்த கிழவி என்ன பண்ணுன்னா, 2 வேளையும் வீட்டை நல்லா பெருக்கிடும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வீடெல்லாம் பெருக்கி மொழி வச்சிரும். படுக்கை விரிப்பெல்லாம் தட்டி போடும் அந்த கிழவி. அப்புறம் அந்த சின்ன பசங்க விளையாண்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம், அந்த விளையாட்டு சாமானெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கு பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே அடுக்கி வைப்பா. சாயங்கால நேரம் ஆச்சுன்னா விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா அந்த கிழவி. அது மட்டும் தானா கிடையாது, காலையில் சீக்கிரமே எழுந்திருச்சு பால் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது, ஏதாவது அரைக்கிறது கரைக்கிறது, என்ன வேலைன்னாலும் அந்த கிழவி செஞ்சு கொடுப்பான். ஆனால் இவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் அந்த கமலம் இருக்காள, அவள் அந்த கிழவியை திட்டாமல் இருக்கவே மாட்டான். இந்த கிழவி எதுக்கு தெரியுமா, பொழுது விடியறதும் விடியாதுமா பால் வாங்க ஓடுது, காப்பி வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த இருட்டில் ஓடுறது. இந்த மாதிரி ஓடி எங்கேயாவது கையை காலை உடச்சிக்கிட்டு வந்து கடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பணிவிட பண்ண என்னால் முடியவே முடியாது. இப்பயே செய்கிற வேலை இடுப்பே உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பா. அப்புறம் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இந்த கிழத்தை கொஞ்சம் அடக்கி வைங்க, வீட்டை கூட்டுறேன் முழுவுறேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற சாமானை தூக்கி அங்கே வைக்கிறா, அங்கே இருக்கிற சாமானை தூக்கி இங்கே வைக்கிறா. நேற்று பாருங்களேன், இந்த எதிர் வீட்டிலேருந்து ஒரு அக்கா கிட்ட ராணி புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அவள் வந்துட்டா காலையில், எங்கே அந்த புத்தகம்னு கேட்கும்போது தேடி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போரும்னு ஆயிடுச்சு. அதனால் என்னமோ சின்ன பொண்ணு கணக்காக அந்த கிழவி வேலை செய்யுது, என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி வைங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாள். சரின்னுட்டு இந்த மாதிரியெல்லாம் இவ சொல்கிறாளே அப்படின்ட்டு இந்த கிழவியை ஏதோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சா, உடனே அதுக்கும் கமலம் என்ன சொல்லுவான்னா, இந்த கிழவி சாமியை பார்க்க போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை எங்கே எவ கிடப்பா, எவகிட்ட என்னத்தை பேசலாம், யாரை பற்றி குறை சொல்லலான்னு தேடிக்கிட்டு தான் ஓடுது அப்படின்னு சொல்லுவா. இல்லைன்னா வேறு என்ன சொல்லுவான்னா, காலையிலேருந்து தலைவலியோடு கிடக்கிறேன், இந்த கிழவி ஏதாவது வேலைகளை செய்தா பாருங்க, இங்கே இருந்தால் வேலை செய்யணுமேன்னு கோயிலுக்கு ஓடி போயிட்டு அப்படின்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாள். ஆனால் இவன் அந்த கமலத்தை கல்யாணம் பண்ணிட்டு 5 வருஷம் ஆகுது. இவன் இப்படி தானே அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு. அதனால் அவன் அவகிட்ட ஒன்றுமே பேச மாட்டான். அவன் ஏதாவது ஒன்று பேசுனா அவள் 10 பேசுவாள். அதனால் அவன் என்ன பண்ணுவான், எதுவுமே அவகிட்ட பேசவே மாட்டான். இவன் இப்படி தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்படியே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே திருப்பியும் முதுகில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. அந்த இது பெட்டில் தானே உட்காந்துருந்தான், குத்துற மாதிரி இருக்குது. உடனே தடவி பார்க்குறான். இந்த கமலம் என்ன பண்ணுறா, பகல் நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நொறுக்கு தீனி சாப்பிட்ணும் அவளுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணுவாள், அந்த நொறுக்கு தீனியை தின்னுக்கிட்டே சினிமா கதை அது இது எல்லாத்தையும் அந்த பேப்பர் படிப்பாள். அந்த மாதிரி அவள் பண்ணும்போது அந்த சிந்துது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த பெட்டில் விழுந்து ஏகப்பட்ட எறும்புங்க அங்கே இருக்குது. அதுதான் அவன் முதுகை அப்பப்போ கடிக்குது. இன்னும் இவனுக்கு ரொம்ப கோபமாக வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு நினைவுகள் வருது, ஓடுது. ஏன்னா நினைவுகள் இல்லாமல் நம்ம எங்கே ஒரு நிமிஷம் கூட ஓயறது இல்லை. அது மாதிரி அவனுக்கு அடுத்த நினைவு வருது. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறா, இவங்கிட்ட சொல்கிறா, இந்த கிழத்தை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு மட்டும்தான் தலையில் எழுதி வச்சுருக்கா என்ன, இந்த கஸ்தூரிக்கு அந்த பொறுப்பு இல்லையா, ஒரு 3 மாதம் அந்த கிழவி அங்கே அனுப்புங்க, ரயில் ஏற்றி அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தைரியம் இருக்கா, ஒன்றும் கிடையாது. இந்த கிழவன் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு போக முடியல, வர முடியல, எப்போ பார்த்தாலும் வீட்டிலையே இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா, இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு அவங்ககிட்ட கத்துனோடனே அந்த கிழவிக்கு இரத்த அழுத்த கோளாறு, பிபி வேறு இருக்குது. தினம் மாத்திரை சாப்பிடும்போதே அந்த கிழவி தலையை சுற்றுதுன்னு கீழே உட்காந்துருவான். ஒரு 10 நாளைக்கு முன்னால் என்ன நடந்துருச்சுன்னா, ஆஃபீஸ்க்கு இவன் புறப்படுறான்.
உடனே அந்த கிழவி வந்து சொல்லுது, மாத்திரை தீர்ந்து போச்சு தம்பி, வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டுது. இவன் என்ன பண்ணான், போன வேகத்தில் நான் மாத்திரை வாங்கலை, வேலை ரொம்ப இருந்தது அவனுக்கு, அதனால் அவன் மறந்தே போயிட்டான். ராத்திரி ஆனோடனே அந்த கிழவி வந்து கேட்குது, மாத்திரை வாங்கிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டோடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ இப்படி மறந்துட்டோமேன்னு தன்னோட உள்ளங்கையால் நெத்தியில் அப்படி இப்படி அடிச்சுக்கிறான். அடிச்சுக்கிட்ட உடனே இந்த கமலம் சொல்கிறா, இந்த கிழவியை உப்பு இல்லாமல் சாப்பிட சொல்லு, நாக்கை கட்டுனா ரத்த அழுத்தம் தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இந்த கிழவி ஒன்றும் அப்படியெல்லாம் சாப்பிடாதேப்பா கண்டதையெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே இவ கமலம் என்ன பண்ணுறா, அப்போ நான் இல்லாதையும் பொல்லாதையும் பேசுகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு திருப்பியும் சண்டை போடுறதுக்கு தயாராகிறா அவ. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அதோட படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவனுக்கு ஒரே தலைவலியோடு வர்றான். இந்த கமலம் மூஞ்ச உருன்னு தூக்கிக்கிட்டு அவள் வந்து பேசாமல் நிற்கிறா. குழாயில் வேற தண்ணி வரல. அந்த நேரம் அந்த கிழவி என்ன சொல்லுது, எப்பா எந்திரிக்க முடியாமல் கண்ணை இருட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க. ரொம்ப மாய்மாலம்லாம் பண்ணாத, ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்லன்னா உசுரா போயிடும், என்னமோ மறந்துட்டுது, வேணும்னே வாங்கிட்டு வராத மாதிரி இந்த 4 தரம் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கேன். சரி சரி, நான் சொல்கிறது பத்தலைன்னா இங்கேயே நிற்கிற, நான் செய்கிறது உனக்கு திருப்தி இல்லைன்னா இங்கேயே நிற்க. 30 பவுன் நகை, கையில் ரொக்கம் 20,000 இப்படின்னு எல்லாத்தையும் கஸ்தூரிக்கிட்ட வாரி கொடுத்தில்ல, அங்கே போய் இருக்கிறது தானே என் காலை சுற்றின பாம்பா என் கழுத்தையே அறுக்கிறியே அப்படின்னு அவன் காய்ச்சி முச்சுன்னு அந்த கழுவிக்கிட்ட கத்துறான். கத்திட்டு அப்புறம் அவனுக்கே ஒரு உணர்வு வருது, ஐயோ இப்படி நெருப்பு மாதிரி வார்த்தைங்களை அள்ளி கொட்டிட்டமே, இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டமே அப்படின்னுட்டு அவனே உணர்ந்துக்கிட்டு அவனுக்கு நிமிர்ந்து அந்த கழுவியை பார்க்க முடியாமல் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். மறுபடியும் அந்த கழுவி அங்கே போயிட்டு சொல்லுது, தம்பி நீ சொல்கிறது ரொம்ப நியாயம்தான், அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறது தான் சரி, நீ என்ன பண்ணு, சாயங்காலம் வண்டிக்கு டிக்கெட் வாங்கிட்டு கஸ்தூரிக்கும் ஒரு தந்தி அடிச்சிரு, நான் போகிறேன் சாயந்தரமா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த வார்த்தையை கேட்குறான். அப்படி நிமிந்து பார்க்குறான். அந்த கிழவிக்கு பின்னால் கமலா நின்றுக்கிட்டு சரின்னு சொல்லு அப்படின்னு கையால் சைகை காட்டுறான். இவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னுட்டு ஒன்றுமே புரியல. சரின்னுட்டு அவன் இறங்கி போயிடுறான். திரும்பியும் அவன் பெட்டில் படுத்துக்கிட்டு தானே இதெல்லாம் யோசிக்கிறான். மறுபடியும் அவனுக்கு முதுகில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. உடனே அவன் அப்படி பார்க்குறான், இதிலையே படுத்துருக்கிறதுனால தானே இப்படி இருக்குன்னு மெதுவாக எழுந்திரிச்சு போய் அங்கே ஒரு பெரம்பு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த கஸ்தூரி வந்து இவனோட கூட பிறந்தவ ஹைதராபாத்தில் இருக்கா. ஆனால் அந்த கிழவிக்கு தெலுங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கஸ்தூரி வேலைக்கு போயிட்டா அப்படின்னா இந்த கிழவி தனியாக தான் வீட்டில் இருக்கணும். பொழுது போகிறது ரொம்ப கஷ்டம். கஸ்தூரி வீட்டில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வடக்கு இந்தியன் நார்த் இந்தியன் சமையலில் தான் சாப்பாடு, சப்பாத்தி தான். கிழவிக்கான சப்பாத்தி கோதுமை ஒத்துக்காது. அதை அவன் நினச்சோன்னா அவனால் உட்காந்தும் இருக்க முடியல, படுக்கவும் முடியல, குறுக்கவும் நெடுக்கவும் நடந்து போய்கிட்டே இருக்கான். உடனே அவன் மனசு சொல்லுது, 10 நாள் இருந்தது போதும், வந்துரு அப்படின்னு நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு லெட்டர் போடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படி கடிக்கும்போதே அவனுக்கு தோணுது, அன்றைக்கி நான் ரொம்ப புத்தி கெட்டு போய் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காம கண்டபடி பேசிட்டேன்ல, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த கிழவிக்கு. நாளைக்கே நம்ம ஒரு லெட்டர் போட்டு வரவழைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கமலத்து வாயை அடைக்கணும்னா ஒரே வழி தான், விசிஆர் வாங்கி கொடுத்துடணும். ஏதோ எங்கேயோ கடனை உடனே வாங்கி நம்ம கொடுத்துட்டோன்னா கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி நடக்கிறான். திடீர்னு காலிங் பெல்லு, வாசலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. உடனே இவன் நினச்சிக்கிறான், படம் முடிஞ்சு வந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்குள்ளேயே படம் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு பார்க்குறான். கடிகாரத்தில் மணி 8:30 தான் காட்டுது. உடனே மெதுவாக வந்து கதவை திறக்கிறான்.
தந்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வெளியில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு தந்தியா அப்படின்னு கேட்குறான். வாங்கிறதுக்குள்ளே அவங்க உள்ளங்கையெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போகுது. பிரித்து பார்த்தோன்னே கஸ்தூரி தான் தந்தி அடிச்சிருக்கா. அம்மா மாரடைப்பால் இன்று பகல்லையே காலமானார், உடனே வரவும் அப்படின்னு கஸ்தூரியோட அந்த செய்தியை பார்க்குறான். திருப்பி திருப்பி படிக்கிறான். ஒரு 10 தடவை படிக்கிறான். கிழவி செத்துட்டாளா அப்படின்னு தோணும்போது, ஐயோ கிழ இந்த கமலம் கிழவி கிழவின்னு இவங்கிட்ட சொல்லி சொல்லி நானும் அவளை கிழவி கிழவின்னே நான் இவ்வளோ நாள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, அம்மாவை வந்து கிழவி கிழவின்னு நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு அவன் நினச்ச உடனே அவனோட இதயம் அப்படியே அதிருது. என்ன தப்பு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அவனால் நடக்க கூட முடியல. காலெல்லாம் அப்படியே துவண்டு போகுது. அப்படியே நாற்காலியில் உட்கார்றான். அழுகு அப்படியே அவனுக்கு அப்படியே உடச்சிக்கிட்டு வருது. அம்மான்னு ஒன்று கத்துறான். அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கதையை முடிச்சிருக்காங்க. 1992ஆம் வருஷத்தில் எழுதின கதை இது. இன்றைக்கு வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாமியார் மருமகள் எவ்வளவு தான் மாமியார் பொறுத்து போனாலும் அவங்கள வந்து மதிக்காத மருமகள்கள் ஒரு பக்கத்தில், மருமகள் எவ்வளவு தான் பொறுத்து போனாலும் அவர்களோடு சண்டையிடும் மாமியார்கள் அப்படிங்கிறது இது ஒரு நீண்ட ஒரு தொடர்கதை மாதிரி போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமையும் ஒருத்தரோட தேவை இன்னொருத்தருக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தேவையை உணர்ந்து கொள்ளாதது, அந்த நமக்கு இவங்க கெடுதல் பண்ணுறாங்களா நல்லது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாதது, இது எல்லாம் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதை வந்து பெண்கள் முன்னேறுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இதையெல்லாம் உணரக்கூடியவர்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பையனுக்கு, அந்த பையன் எனக்கானவனா, அம்மா நினைக்கிறா எனக்கானவன் அப்படின்னு நினைக்கிறா, மருமக நினைக்கிறா எனக்கானவன் அப்படின்னு நினைக்கிறா. அன்றைக்கி நான் ஒரு ஷோ ஒன்று பார்க்குறேன். அந்த ஷோவில் ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதனால் எங்கள் மாமியார் நான் கொடுக்கறத நான் விரும்ப மாட்டேன், அதனால் என் மாமியார் என்னோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகள்கள், அதுவும் பகிரங்கமாக ஒரு பொது வெளியில் வந்து பேசக்கூடிய மருமகள்கள் அதிகமாகவே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு வலி இருக்க தான் இருக்குது. இது காலம் காலமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வலி தான். அந்த வலியை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த வலி பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, அந்த பிள்ளையை பெற்ற அந்த மகன்கள் பெறக்கூடிய வலி இருக்குல்ல, அந்த வலியை அவங்க வெளியில் சொல்கிறதில்ல. ஆனால் அவங்களோட வலிக்கு மருந்து என்பது இல்லவே இல்லை. அம்மாவையும் விட முடியாமல் மனைவியையும் விட முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் அவர்கள் படக்கூடிய பாடு பெண்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ தான் இந்த சமுதாயம் முன்னேறும். அப்படிதான் அந்த கதையை வந்து சிவசங்கரி அம்மா முடிச்சிருக்காங்க. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். நிறைய கதைகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.